பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். நம்முடைய ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூறுகிற நாள். நினைவு கூறுவது மாத்திரமல்ல, அதை கொண்டாடுகிற நாள். கொண்டாடுகிறது மாத்திரமல்ல, அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிற ஒரு நாள். உங்கள் வாழ்விலும் கர்த்தர் தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை இந்த பூமியில் அனுப்புவார். மரித்து போனவைகளை எல்லாம் உயிரோடு எழும்ப வைப்பார். ஒரு வேத பகுதியை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். வசனம் 6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். தேவதூதன் தரிசனமாகி ஸ்திரீகளுக்கு சொன்ன முதல் வார்த்தை, பயப்படாதிருங்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் இங்கே இல்லை, இந்த இடம் காலியாக இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தார், ஆகவே பயப்படாதிருங்கள். வாழ்க்கையிலே நீங்கள் பயப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், 1000 காரணங்கள் இருக்கலாம் பயப்படுவதற்கு. ஆனால் பயப்படாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் இருக்கிறது, ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது. யோபு தன்னுடைய புத்தகத்தில் எழுதும் பொழுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று எழுதுகிறாரே. எத்தனையோ துன்பத்தின் வார்த்தைகளை அவர் பகிர்ந்து கொண்டார். ஆனால் அவர் பகிர்ந்து கொண்ட வெற்றியின் வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு பயத்தோடு இருக்கிறீர்களா? ஏதோ ஒரு கலக்கத்தோடு இந்த நாளை துவங்கி இருக்கிறீர்களா? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், மரணத்தை வென்றவர் உயிரோடு இருக்கிறார். கூடவே சொல்லுகிறார், இதோ அவரை வைத்த இடம் வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். கண் காண அந்த ஸ்திரீகள் போய் பார்க்கும் பொழுது கல்லறை திறந்திருக்கிறது, கல் புரட்டி போடப்பட்டிருக்கிறது. உள்ளே இயேசுவை வைத்த இடத்தை காணவில்லை. தலைமாட்டில் கால்மாட்டில் இந்த துணிகள் தான் அங்கே இருக்கிறது. கண்கூடாக பார்க்கிறார்கள். நீங்கள் கேட்கலாம், என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரை அதை கண்கூட நீங்கள் பார்ப்பதற்கு கர்த்தர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பார். நீங்கள் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை விசுவாசிக்க வேண்டும். அது ஒருவேளை சரீரத்தில் இருக்கிற வியாதியாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய வல்லமையை நீங்கள் பார்க்கும்படி, கண்ணார பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பலவீனங்கள், சுகவீனமான நேரங்கள், எங்கள் குடும்பத்தில் எல்லாருடைய பலவீன நேரங்களிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய வல்லமை தான் எங்களை பலப்படுத்தி சுகப்படுத்தியது என்பதை நான் இன்றைக்கு சாட்சியாக சொல்ல முடியும். எத்தனையோ முறை கர்த்தர் அவருடைய வல்லமை அனுப்பி எங்களை சுகமாக்கி இருக்கிறார், சூழ்நிலைமைகளை மாற்றியிருக்கிறார். உங்களுக்கும் செய்வார். பயப்படாதிருங்கள், வந்து பாருங்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, அவர் உயிரோடு எழுந்தார் என்று எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள். நீங்கள் பயப்படாதிருக்கிறீர்கள், நீங்கள் பார்த்து விட்டீர்கள், உங்களுக்குள்ளே அடக்கி கொள்ளாதிருங்கள், அதை போய் எல்லாருக்கும் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இது பொறுப்பாய் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் போய் இந்த இயேசு உயிரோடு எழுந்தார் என்று எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். பிறரையும் இந்த ரட்சிப்புக்குள் அழைக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனமும் நீங்கும்படி அவர்களை அழைத்து அவர்களுக்கும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும். பயப்படாதிருங்கள், வந்து பாருங்கள், போய் சொல்லுங்கள். இன்றைக்கு அநேகருக்கு சொல்லுங்கள். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை கொண்டாடுங்கள். அதே நேரத்தில் பிறரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி எங்களுக்காக அவர் பட்ட பாடுகளை நாங்கள் இந்த நாட்கள் நினைக்கவும், அந்த பாடுகளின் பலனை அனுபவிக்கவும், அவருடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை கண்ணார காணவும் நீர் கொடுத்திருக்கிற எல்லா தருணங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாய் இதை கண்டு அனுபவிக்கிற நாங்கள் பிறருக்கும் சென்று இதை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உலகத்தில் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை அறியாத மக்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் உங்களுக்கு ஆயத்தமாயிருக்கிறது. அந்த வல்லமையை விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை பெற்று அனுபவிப்பீர்கள். இந்த நாளெல்லாம் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டாடுங்கள். உலகமெங்கும் சென்று சொல்லுங்கள். மறுபடியும் உங்களுக்கு உயிர்த்தெழுந்த நாளின் நல்வாழ்த்துக்கள். God bless you.